அனைவருக்கும் வணக்கம். அன்பான வணிகவியல் மாணவர்களே, மீண்டும் உங்களை ஏகலைவா வணிகவியல் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்ம ஒரு முக்கியமான ஒரு பாடம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்த பாடத்தினுடைய தொடர்ச்சி தான் இது. குறிப்பிட்ட பதிவுகள் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, குறிப்பிட்ட பதிவுகள். அதனுடைய வங்கி நடவடிக்கைகள் மட்டும் தனியாக பார்க்கலான்னு இருக்கேன். இது வங்கி நடவடிக்கைகள்லாம் என்ன அப்படிங்கிற விஷயத்த ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அதை பற்றி, வங்கியை பற்றி என்னென்னு முதல்ல நான் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிவிட்டு நான் பார்க்குறேன், உங்களுக்கு நான் நடத்த போகிறேன். இப்போ நீங்கள் இந்த வங்கி நடவடிக்கைகளை தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இந்திய வங்கிகளுடைய வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நம்ம வங்கி ஆரம்பித்து பார்த்தீங்களா, 1770 ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? பிரிட்டிஷ் காலத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. கிழக்கிந்திய கம்பெனியில் மூலமாக உள்ளே நம்மளெல்லாம் கைப்பற்றினாங்க இல்லையா, அவங்களே ஆரம்பித்த வங்கி தான் அது. ஃபஸ்ட்டு அதுக்கு பேர் இந்துஸ்தான் வங்கி. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியா 3 கேட்டகரியாக பிரித்தாங்க. அதை பிரசிடென்சி பேங்க்குன்னு சொல்கிறாங்க. 3 கேட்டகரியாக இந்தியாவில் பிரித்து 3 டைப் ஆஃப் பேங்க்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அது என்னென்னா, பேங்க் ஆஃப் பெங்கால், வங்காள வங்கின்னு சொல்லிட்டு ஒன்று, அடுத்து பேங்க் ஆஃப் பாம்பே, அடுத்து பேங்க் ஆஃப் மெட்ராஸ். ஒன்றுமே ஒவ்வொரு தனித்தனி இயரில் ஆரம்பித்தது. அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணாங்கன்னா, 1921 ஒருங்கிணைப்பு செஞ்சாங்க. ஒருங்கிணைப்பு செய்யும்போது அதை இம்பீரியல் பேங்க்னு சொன்னாங்க. இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் 1955 அதனுடைய பெயர் மாற்றப்பட்டு, அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், அதுக்கப்புறம் தான் நம்ம பேரை மாற்றி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லி, இப்போ உங்கள் ஊரில் ஒவ்வொரு ஊரில் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்தது. அது மூலமாக தான் எல்லா பரிவர்த்தனையும் இன்று நடக்கிறது. அதனால தான் இந்த விஷயத்தை நான் சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்து பொதுவாகவே வங்கி மூலமாக தான் எல்லா விஷயமே நடந்துட்டு இருக்கு. என்ன, இப்போ வல்ல நடவடிக்கைகள் காசோலை மூலமாகவோ, கடன் அட்டை மூலமாகவோ, எடுப்பு அட்டை மூலமாகவோ, மின்னணு பண பரிமாற்றம் இணையம் மூலமாக, இப்படிதான் நமக்கு வந்திருக்கு. நிஃப்ட்னு ஒன்று இருக்கு. நம்ம தனித்தனியாக ஒன்றுன்னா நம்ம அது மூலமாக தான் பணம் அனுப்புகிறோம், பணம் பெறுகிறோம். அப்போ அதுக்கெல்லாம் எப்படி சார் குறிப்பிட்ட பதிவு போடுறது? கொஞ்சம் லேசாக குழப்புற மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லையா. அதை உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு தனியாக நான் போட்டிருக்கேன். வங்கி நடவடிக்கைகள்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இதுதான் காசோலை. இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயம் நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம மதுரையில் இருக்கோம். நம்ம மதுரையில் ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கோம். நான் சொந்தமாக வச்சுருக்கேன், அவங்கவுங்க நினச்சிக்கோங்க. நம்ம வச்சுருக்கோம். நம்ம சரக்கு வாங்குறது எங்கே, கொள்முதல் பண்ணுறது எங்கே? கோயம்புத்தூரில் லட்சுமி மில்ஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதில். ரைட். அப்போ கோயம்புத்தூரில் நம்ம என்ன பண்ணுறோம்? கொள்முதல் பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம், சரக்கு வாங்குகிறோம். விற்கிறது எங்கன்னா தூத்துக்குடின்னு வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர்ல இருந்து சரக்கை வாங்கி தூத்துக்குடிக்கு விற்கிறோம். நம்ம மதுரையில் இருக்கோம், நம்ம சென்ட்ரலில் மதுரையில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படின்னு எல்லாருமே இது பண்ணிக்கோங்க. சரி, ரைட்டு. அப்போ காசோலை மூலமாக நம்ம எல்லா வேலையும் பார்க்குறோம். கூலி காசோலை மூலமாக கொடுக்குறோம், சரக்கு வாங்குறது காசோலை மூலமாக வாங்குகிறோம். அதே மாதிரி நம்ம வெளியில் விற்கிறோம் இல்லையா, அவர் காசோலையை கொடுத்துட்டு போயிடுவார். இந்த காசோலையினுடைய அடுத்து அதை என்ன செய்வோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ காசோலை நான் இருக்கேன். நான் கோயம்புத்தூருக்கு போகிறேன். கோயம்புத்தூரில் போய் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு சரக்கு வாங்குறேன். வாங்கின உடனே 10 லட்ச ரூபாயை நான் அப்படி கையில் கேஷாக எடுத்துகிட்டு போக மாட்டேன். செக் இருக்கு இல்லையா, அந்த பார்த்தீங்களா செக் லீஃப், அந்த செக் லீஃபில் ஃபுல்லாக பண்ணி இது 10 லட்ச ரூபான்னு போட்டு என்னுடைய கையெழுத்தை போட்டு அவர் கையில் கொடுத்துட்றேன். அவர் என்ன பண்ணுவார்? அப்போ கோயம்புத்தூரில் கொடுத்துட்டு நான் சரக்கு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன், நம்ம மதுரைக்கு வந்துட்டேன், நான் என்னுடைய ஜவுளி கடைக்கு வந்துட்டேன். அவர் என்ன பண்ணுவார்? கோயம்புத்தூரில் உள்ளவர் என்னுடைய செக்கை அவங்களுடைய பேங்க்கில் கொண்டு போய் போடுவார். அவங்களுடைய பேங்க்ல இருந்து என்ன செய்வாங்க? நேர என்னுடைய பேங்க் எங்க இருக்கு? மதுரையில் இருக்கு. அப்ப மதுரையில் உள்ள என்னுடைய பேங்க்குக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இது உண்மைதானா? 10 லட்ச ரூபாய் இருக்கான்னு கேட்பாங்க. ஆம், எஸ் இருக்கு. அப்ப தங்கராஜ் என்பவரிடம் 10 லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னு, சரி அதை அனுப்பி வைங்கன்னு இதை அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறோம். இது 2 விதமா இருக்கு. கோர் பேங்க்னு சொல்லக்கூடிய, நான் ஸ்டேட் பேங்க் செக்கை கொடுத்து அவருமே ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தா ரொம்ப பிரச்சனையே கிடையாது, ரொம்ப ஈஸி. ஆனால் அவர் இந்தியன் பேங்க்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இந்தியன் பேங்க்காரு. அப்போ என்னன்னா, இது செக்கு கலெக்ஷனுக்கு போகணும், வசூலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். அதே போல தான் இப்போ நான் ஒரு கூலி காசோலை மூலமாக கொடுக்குறேன், இல்லை சம்பளம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட வேலை பார்க்குறவருக்கு நான் 10,000 ரூபாய்க்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பதிலாக செக்கை கொடுக்குறேன். அவர் என்ன பண்ணுவார்? என்னுடைய பேங்க்கில் கொண்டு போய் வாங்கிட்டு போயிடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா, இது 2 விஷயத்துலையும் பாருங்களேன். அந்த பணம் நான் கொடுக்கவே இல்லை. அந்த பணத்தை யார் கொடுக்குறா? வங்கி கொடுக்குறார். எதுக்கு கொடுக்குது? என் சார்பாக அந்த வங்கி கொடுக்குது. அப்படிதான் நம்ம பார்க்கணும். அதே போல தான் நம்ம பின்னாடி ஒன்றுன்னா நம்ம பார்க்க போகிறோம். கடன் அட்டைகள் மூலமாக, ஏடிஎம் மெஷின் மூலமாக இதில் கொண்டு போய் பணத்தை போட போகிறோம். அப்புறம் வெளியில் நம்மலாம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கார்டை வச்சுலாம் நம்ம நீங்கள் சாதாரணமாக ஜவுளி கடைக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் பண பரிவர்த்தனை நடக்கும். இந்த பண பரிவர்த்தனை எந்த மாதிரி நடக்குதுங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் லேசாக நான் சொல்லிடுறேன்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்களா, இது வந்து இந்த சார்ட்ல பையர்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, வாங்க வர்றவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு பேங்க் வந்து ஏற்கனவே இந்த 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து ஏற்கனவே அவனுக்கு கார்டு கொடுத்துருது. அந்த கார்டை கொண்டுட்டு அவன் என்ன பண்றான், செல்லர்கிட்ட போறான். அந்த செல்லர் வந்து என்ன பண்றாரு, அந்த கார்டை அவன் இன்சர்ட் பண்ணி அந்த கார்டு மூலமாக அந்த முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த கார்டை இன்சர்ட் பண்ணி அதில் வந்து சீக்ரெட் கோடு நம்பர்லாம் போடுவீங்களா, 4 டிஜிட் நம்பர்லாம் போட்ட உடனே அது என்ன செய்யுது, இந்த பேங்க்ல போய் இந்த பணத்தை எடுத்துட்டு வந்துருது. அது அடுத்த படத்துலையும் அதுதான் போட்டிருக்காங்க. இது எந்த மாதிரி இயங்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நான் ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன், அதை கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு சொன்னா, நான் வந்து நீங்க எல்லாம் இருக்கீங்க, நீங்க ஒரு ஜவுளி கடையில் போய் ஒரு போத்தீஸ் இருக்கு, போத்தீஸில் போய் ஜவுளி கடையில் போய் நீங்க ஒரு 5000 ரூபாய்க்கு சரக்கு மெட்டீரியல்ஸ் வாங்க, 2 பேண்ட் 4 சட்டை வாங்குறீங்க. வாங்கின உடனே இந்த கார்டை கொடுக்குறீங்க. இந்த கார்டை கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுவார், அந்த கார்டை வந்து அவருடைய மெஷின்ல இன்சர்ட் பண்ணுவார். அந்த மெஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர் கம்ப்யூட்டர்ல லிங்க் ஆகிருக்கும். அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு கேபிள் இருக்கும். அந்த கேபிள் வந்து என்ன பண்ணா, பிஎஸ்என்எல் லேண்ட்லைன் மூலமாக அவருடைய எக்ஸ்சேஞ்சுக்கு போகும். அவருடைய எக்ஸ்சேஞ்சில் இருந்து அந்த டேட்டா என்ன பண்ணா, அவருடைய ப்ராசஸருக்கு போகும். போன உடனே அது எந்த பேங்க்னு பார்க்கணும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய கார்டை நான் கொடுத்தேன்னா அது வந்து சர்வருக்கு போகும். அந்த சர்வர் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்தியாவிலேயே ஸ்டேட் பேங்க் சர்வர் மெயின் சர்வர் 2 இடத்துல இருக்கு. ஒன்று வந்து பாம்பேல இருக்கு, இன்னொன்று ஹைதராபாத்ல இருக்கு. நம்ம சவுத்துக்கு போறாமே பாம்பே தான். பாம்பேக்கு போகுது. பாம்பேல இருந்து என்ன பண்றது, என்னுடைய அக்கௌண்ட்டை தேடி கண்டுபிடிச்சு நான் ஒரு 5000 ரூபாய் எடுத்து கொண்டு வந்து அதை கொண்டு போத்தீஸ் அக்கௌண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் கொண்டு வந்து போட்டுரு. அந்த சர்க்கிள் தான் நான் இப்போ அதை காட்டுறேன். இதெல்லாம் வந்து அந்த ஒரு 20 செகண்ட் 25 செகண்ட்ல முடிஞ்சு போகும். நீங்க அந்த பின் அடிச்ச உடனே கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்க பார்த்தீங்களா, அதுலயே எல்லாமே முடிஞ்சு போயிடும். இதுதான் அந்த சர்க்கிள். இதுக்கு வந்து டெர்மினல் இருக்கு, அப்புறம் சேட்டலைட்டுடைய வேலைகள் நிறைய இருக்கு. எல்லாமே ஒருங்கிணைப்பு செஞ்சு தான் இதை செய்யறாங்க. இதுதான் அதனுடைய ப்ராசஸ். இது போல தான் பல்வேறு வகையான ஃபண்டு டிரான்ஸ்ஃபரு, எலக்ட்ரானிக் ஃபண்டு டிரான்ஸ்ஃபரு, பக்கத்தில் பார்த்தீங்களா அந்த ஏடிஎம், பேடிஎம், அப்புறம் கூகுள் பே, இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 2 நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலமாக வாட்ஸ்அப் பேன்னு ஒன்று வரப்போதான். ஃபேஸ்புக்லையுமே ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ரெண்டுமே ஒன்று தானே, அவங்களுமே இந்த மாதிரி பண்ண போகிறாங்க. அப்போ எல்லாமே இனிமேல் டிஜிட்டல் மெத்தடில் தான் வரப்போகுது. அதை பற்றின என்ட்ரியை, அதை பற்றின நம்ம நடவடிக்கையை குறிப்பேட்டில் நம்ம பதிய போகிறோம். கணக்கு போகலாமா? இப்போ நம்ம கணக்கு போடலாமாப்பா, ஆரம்பிப்போமா? சரி, முதல்ல இது நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இதனால் கொஞ்சம் இதை கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வங்கியில் செலுத்திய ரொக்கம். இப்போ எப்போவுமே என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு நடவடிக்கையை பார்த்த உடனேவே அந்த நடவடிக்கையில் என்ன சொல்லியிருக்குங்கிறத முதல்ல மைண்டுக்குள்ளே வச்சுருக்கணும். நான் ஏற்கனவே பண்ண பார்த்தீங்களா, அது வந்து போன வாரம் ஒரு வீடியோ போட்டோம். அதை வந்து சாதாரணமாக குறிப்பேட்டு பதிவு, அதை ஒரு தடவை பார்த்துருங்க. பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து குறிப்பேட்டு பதிவில் வங்கி நடவடிக்கைகள் மட்டும் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறையா கணக்கு போட்டிருக்கோம். அதை நீங்கள் ஒரு பார்வை பார்த்துக்குங்க. சரி, இப்போ வந்து வங்கியில் செலுத்திய ரொக்கம் நம்ம நிறுவனத்தில் இருந்து ஒரு 1000 ரூபாயை கொண்டு போய் பேங்க்ல போட்டிருக்கோம். இதுதான் சரி. அப்போ இதை வந்து நம்ம குறிப்பேட்டு பதிவில் பதிய போகிறோம். உங்களுக்கு குறிப்பேட்டு பதிவு நான் பார்த்தீங்களா அந்த டிஸ்பிளேல போட்டிருக்கேன். தனித்தனியாக ஒவ்வொரு நடவடிக்கைக்குமே தனித்தனியாக போட்டிருக்கேன். ஆனால் புக்கில் நோட்டில் போடும்போது நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். அதை பற்றி நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியுறதுக்காக அதை சொல்கிறேன். சரி, அப்போ இது வந்து என்னது, ஆக்சுவலாக செய்முறை தான் அது. இப்போ எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டா அதுல 2 கணக்கு இருக்குன்னு பார்ப்போம். இந்த நடவடிக்கை பொறுத்த வரைக்கும் வங்கின்னு இருக்கு, ஒன்று ரொக்கம்னு ஒன்று இருக்கு. சரி, அப்ப ரெண்டா பிரிக்கிறதுக்கு முன்னாடி 3 ஸ்டெப் நம்ம எப்பவுமே வைப்போம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ முதல்ல என்ன பண்ணியிருக்கோம், 2 கணக்கு அப்படி இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். கணக்கு ஏ, கணக்கு பி. சரி, ரைட்டு, 2 இருக்கு. அப்புறம் என்ன பண்றோம்னா 3 ஸ்டெப் சொன்னேன் பார்த்தீங்களா, அது ஒண்ணுதான். முதல்ல என்ன கணக்குன்னு பார்க்குறோம், அடுத்து 2வது அது எந்த கணக்கு வகையை சார்ந்ததுன்னு பார்க்குறோம், அப்புறம் 3வது ஸ்டெப் என்னது, பற்றா வரவான்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஏ பார்த்துக்கிட்டோமா, ஏல என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். 1 வங்கி கணக்கு, இன்னொன்று ரொக்க கணக்கு. சரி, முதல்ல 2 கணக்கு நடவடிக்கையில் 2 கணக்கு என்னென்ன கணக்கு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து அந்த கணக்கு எந்த வகையை சார்ந்தது, விதிப்படி எந்த வகையை சார்ந்ததுன்னு சொல்றோம். வங்கி கணக்கு ஆள்சார் கணக்கு வகையை சார்ந்தது. சரி, அது நெட்டா முடிச்சிருவோமா? சரி, வங்கி கணக்கு ஆள்சார் கணக்கு வகையை சார்ந்தது. ஆள்சார் கணக்கு சூத்திரம் சொல்லுவோமா, பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவுவை. இந்த இடத்துல
வங்கி பெறுபவரா தருபவரா? அந்த 1000 ரூபாய் பணத்தை பெறுபவர். அப்ப பெறுபவரை நாம் என்ன செய்ய போறோம்? பற்று வைக்க போறோம். வச்சுட்டோமா? ரைட். அடுத்து ரொக்க கணக்கு. ரொக்க கணக்கு எந்த கணக்கு வகையை சார்ந்ததுன்னு பார்க்க போறோம். ரொக்க கணக்கு சொத்து கணக்கு வகையை சார்ந்தது. சரி, அப்ப சொத்து கணக்குக்கு விதி என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? சொத்து கணக்குக்கு விதி என்ன? உள்வருவனவற்றை பற்று, வெளிச்செல்வனவற்றை வரவை. இந்த இடத்துல ரொக்கம் உள்ள வந்திருக்கா, வெளியே போயிருக்கா? வெளியே போயிருக்கா. அப்ப வெளிச்செல்வனவற்றை வரவு வச்சுட்டோம். அப்ப கண்டுபிடிச்சிட்டோமா நம்ம? அப்போ பற்று வரவு ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பற்று வரவு ரெண்டையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம குறிப்பீட்டு பதிவில் அதை போட போறோம். குறிப்பீட்டு பதிவு நமக்கு ஏற்கனவே தெரியும். நாள் விவரம், பேரேட்டு பக்கம், பற்று வரவு. இது போன வீடியோல சொல்லிட்டேன். அதை அப்படி பதிவுமா? முதல்ல தேதி போடுறோம். பற்று வைக்கக்கூடிய கணக்கை முதல்ல போடுறோம். வங்கி கணக்கு, வங்கி கணக்கு பற்று 1000 ரூபாய். அடுத்து என்ன பண்ணோம்? வரவு வைக்கக்கூடிய கணக்கை கொஞ்சம் உள்ள தள்ளி ரொக்க கணக்கு 1000 ரூபாய். அடுத்து என்ன செய்வோம்? விளக்க குறிப்பு எழுதுவோம். விளக்க குறிப்பு என்றால் என்ன? நடவடிக்கையினுடைய தன்மையை, நடவடிக்கையில என்ன சொல்லியிருக்காங்களோ, என்ன நடந்ததோ அதை சிறு பிறை அடைப்புக்குள், சிறு பிறை அடைப்புக்குன்னா அதுல விளக்கம் சொல்றது. இங்கிலீஷ்ல நரேஷன் சொல்லுவாங்க, தமிழ்ல விளக்க குறிப்புன்னு சொல்லுவாங்க. இது 2 மார்க் கணக்குக்கு 2 மார்க் கொஸ்டின் உண்டுன்னு சொல்லியிருக்கேன் நான். வங்கியில் செலுத்தியது. சரியா போச்சா? மீண்டும் சொல்றேன், அடுத்தெல்லாம் வேகமா போயிடுறேன். மீண்டும் பார்த்துக்கங்க. ஒரு நடவடிக்கை, இப்போ 1ஆம் தேதி ஒரு நடவடிக்கை நிகழ்ந்திருக்கு. அந்த நடவடிக்கை நிகழ்ந்ததுல என்ன நடந்து, என்ன சொல்லியிருக்கோம்? 2 கணக்கா முதல்ல பிரிச்சிருக்கோம். ஒன்னு வந்து வங்கி கணக்கு, இன்னொன்னு ரொக்க கணக்கு. அப்போ வங்கி கணக்கு ரொக்க கணக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்டு. அடுத்தது எந்த விதிப்படி எந்த கணக்கு வகையை சார்ந்ததுன்னு பார்த்தோம். அதுக்கு விதியை சொல்லி பற்றா வரவான்னு கண்டுபிடிச்சிட்டு இதுல என்ன பண்ணிட்டோம்? எழுதிட்டோம். ஓகேவா? அடுத்து கொஞ்சம் வேகமா போயிடுவோம். அடுத்து 2வது பாரு. 2வது வங்கியிலிருந்து அலுவலக செலவுக்கு பணம் எடுத்தது. இதுல 2 இருக்கு. வங்கியிலிருந்து அலுவலக செலவுக்கு பணம் எடுத்தது. ஒன்னு வந்து வங்கி, இன்னொன்னு அலுவலக செலவுன்னு சொல்லி. அலுவலக செலவு கணக்குன்னு ஏதாவது சொல்லிடாதீங்க. இது ஒண்ணுமே கிடையாது. இந்த அலுவலக செலவு கணக்கு அந்த இடத்துல என்ன இருக்குன்னா ரொக்கம்னு அர்த்தம். ரொக்க கணக்கு, அவ்வளவுதான். சரி, இதுல 2 கணக்கு என்னன்னு பார்ப்போமா? முதல்ல 3 ஸ்டெப்பா பார்க்கணும். முதல்ல எந்த கணக்கு வகையை சார்ந்தது, அடுத்து விதி என்ன, அடுத்து விதியை சொல்லி பற்றா வரவான்னு பார்க்கணும். பார்க்கலாம். ஏ பி. முதல்ல வந்து என்னது? வங்கி, வங்கி கணக்கு. அடுத்து வந்து என்னது? ரொக்க கணக்கு. சரி, அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம்? வங்கி கணக்கு எந்த கணக்கு வகையை சார்ந்ததுன்னு சொல்லுவோம். வங்கி கணக்கு எந்த கணக்கு வகையை சார்ந்தது? ஆள்சார் கணக்கு வகையை சார்ந்தது. ஆள்சார் ஃபுல்லா எழுதவா? இனிமே கொஞ்சம் குறைச்சிக்குவோம். சரி, ஆள்சார் கணக்குக்கு விதி என்னன்னு சொல்லுவோம்? பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவை. இந்த இடத்துல வங்கியிலிருந்து நாம் பணம் எடுத்திருக்கிறோம், ரொக்கம் எடுத்திருக்கிறோம். அப்ப அந்த பணத்தை தருபவர் யார்? வங்கி. அப்ப விதி சொல்லுங்க. ஆள்சார் கணக்கு பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவுவை. அப்ப இந்த இடத்துல வங்கி கணக்கு என்ன செய்யணும்? நம்ம வரவு வைக்கணும். ரைட். அடுத்து ரொக்கம் இருக்கு. ரொக்க கணக்கு எந்த கணக்கு வகையை சார்ந்தது? சொத்து கணக்கு வகையை சார்ந்தது. சொத்து கணக்குக்கு நம்ம விதி சூத்திரம் சொல்லி பார்ப்போமா? என்னது? உள்வருவனவற்றை பற்று, வெளிச்செல்வனவற்றை வரவை. இந்த இடத்துல ரொக்க கணக்கு, ரொக்கம் நமக்கு உள்ள வந்திருக்கு. இந்த அலுவலக செலவுனா நமக்காக எடுத்து தம்பி பார்த்துக்கங்க. ரொக்கம் உள்ள வந்திருக்கு. அப்ப உள்வருவனவற்றை பற்று வைக்கிறோம். ரைட்டா? கண்டுபிடிச்சிட்டோமா? சரி, இது என்ன சார்? மேல வரவுக்கு கீழே பற்றுன்னு இருக்கு. அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம பற்று வைக்க வேண்டிய கணக்கை நம்ம என்ன செய்ய போறோம்? முதலில் எழுத போறோம். பற்று வைக்க வேண்டிய கணக்கை முதலில் எழுதுவோமா? தேதி 2 போட்டுக்குங்க. பற்று வைக்க வேண்டிய கணக்கு என்னது? ரொக்க கணக்கு பற்று 2000 ரூபாய் போட்டாச்சா? அடுத்து வந்து என்ன செய்ய போறோம்? வரவு வைக்க வேண்டிய கணக்கு எது? அடுத்த கணக்கு வங்கி கணக்கு. கொஞ்சம் உள்ள தள்ளி வங்கி கணக்கு 2000. நரேஷன் எழுதிடுவோமா? விளக்க குறிப்பு எழுதுவோமா? விளக்க குறிப்பு என்ன எழுதுவோம்? என்ன எழுதுவோம்? வங்கியிலிருந்து எடுத்தது. அவ்வளவுதான், சிம்பிள் எழுதிடுவோமா? வங்கியிலிருந்து எடுத்தது. முடிஞ்சு போச்சா? இதுக்கு விளக்கம் சொல்லணுமா? வேண்டாம். அடுத்ததுக்கு போவோம். ஒன்னொன்னா புரிஞ்சுக்கிட்டே வாங்க. அடுத்து இதுல பாத்தீங்கன்னா 3வது பாருங்களேன். இதுலயுமே 2 நடவடிக்கையில 2 இருக்கு. ஒன்னு வங்கி இருக்கு, இன்னொன்னு சொந்த செலவுக்கு எடுத்தது. சொந்த செலவுக்கு எடுத்தது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நமக்கு தெரியும் என்னது? எடுப்புக்கள்.
எடுப்புகள் அப்படிங்கிறது உரிமையாளர் தன்னுடைய சொந்த செலவுக்காக வங்கியிலிருந்து பணம் எடுத்திருக்கிறார். சரி, ரைட். அப்ப இதுல 2 இருக்கு. என்னென்ன பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி என்ன செய்வோம்? ஒவ்வொரு இதுலையுமே 1வது ஸ்டெப்பு, 2வது ஸ்டெப்பு, 3வது ஸ்டெப்பு, இதை கொஞ்சம் நேரம் போட்டுக்கிட்டே வருவோம், அப்புறம் மாறிடுவோம். சரி, ஏ பி. முதல்ல என்னது? எடுப்பு கணக்கு. எடுப்பு கணக்குனா உரிமையாளரின் எடுப்பு கணக்கு. அப்ப இந்த எடுப்பு கணக்குனா இது என்னது? ஆள்சார் கணக்கு. சரி, ஆள்சார் கணக்குக்கு சூத்திரம் என்ன? பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவை. சிம்பிளா தெரிஞ்சு போச்சு. சொந்த செலவு பண்ண எடுத்து அவர் தானே பெறுபவர். அப்ப பெறுபவரை என்ன பண்ணியிருக்கோம்? பற்று வச்சிருவோம். சரி, பற்று வைக்க வேண்டிய கணக்கை போட்டாச்சு. அடுத்து வர வைக்க வேண்டிய கணக்கு என்னது? இன்னொன்று என்னது? வங்கி. வங்கி கணக்கு. வங்கி கணக்கும் இதுவுமே என்னது? ஆள்சார் கணக்கு. அப்ப பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவை. இந்த இடத்துல வங்கி பெறுபவரா தருபவரா? தருபவர். அப்ப தருபவரை வரவு வச்சிருக்கோம். ஓகேவா? அப்ப ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போறப்போ இந்த குறிப்பிட்ட பதிவில் பதிய போறோம். 3ஆம் தேதி, முதல்ல 3ஆம் தேதி போட்டுக்கிறோம். அடுத்து பற்று வைக்க வேண்டிய கணக்கு. குமாரின் எடுப்பா இருக்கலாம், எக்ஸின் எடுப்பா இருக்கலாம், டேவிட்டின் எடுப்பாக இருக்கலாம். எடுப்பு கணக்கு அப்படிங்கிற விஷயம் அது ஆள்சார் கணக்குங்கிறத மறந்துடக்கூடாது. முதல் போடும்போது அதை என்ன செஞ்சிடும்? முதலை நம்ம வரவு வச்சோம். ஞாபகம் இருக்கா? உரிமையாளருடைய முதல் கணக்கை வர வைக்கிறோம். அப்போ எடுக்கிறாரு, அதனாலதான் பற்று வைக்கிறோம். அப்படின்னாலும் புரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னா உரிமையாளர்களுடைய எடுப்பு ஆள்சார் கணக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம். எடுப்பு கணக்கு, எடுப்புகள் கணக்கு, பற்று 3000. கொஞ்சம் உள்ள தள்ளி வங்கி கணக்கு 3000, வரவு 3000. சொந்த செலவுக்கு எடுத்ததுன்னு சொல்லிட்டு அதில் என்ன பண்ணுவோம்? விளக்க குறிப்பு எழுதிடுவோம். சொந்த செலவுக்கு வங்கியிலிருந்து எடுத்தது. ஓகேவா? ரைட். அடுத்து பார்ப்போமா? கூலி காசோலை மூலம் கொடுத்தது. கூலி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? காசோலை மூலம் கொடுத்திருக்கிறோம். இதுலயும் ரெண்டு இருக்கு. ஒண்ணு என்னது? கூலி இருக்கு. இன்னொரு கணக்கு என்னது? காசோலைன்னா அந்த இடத்துல என்ன உள்ள என்ன மடங்கி இருக்கு? வங்கி அப்படின்னு மடங்கி இருக்கு. நமக்கு அதை தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ என்ன நடந்திருக்குன்னா, கூலி கொடுக்கணும். நம்ம ஃபேக்டரிக்கு நம்ம கடைக்கு ஜாமான்லாம் இறக்கி வச்சுட்டு போறாங்க. அவங்களுக்கு ஒரு 500 ரூபா கொடுக்கணும். கையில கேஷ் இல்லை. அதனால என்ன பண்றோம்? செக்கு இதை கொண்டு பேங்க்ல போய் வாங்கிக்கப்பான்னு சொல்லிடுறோம். நம்ம அதை கொடுத்துடுறோம். காசோலையை கொடுத்த உடனே அந்த காசோலையை கொண்டுட்டு அவர் என்ன பண்ணுவாரு? நேர பேங்க்ல போய் காசை வாங்கிட்டு போயிடுவார். அப்ப வங்கிக்காரன் நம்ம பணத்தை எடுத்து அங்க கொடுத்துருவான். அப்ப இதுல 2 பேரு நம்ம எதுவுமே செய்யல. எது ரொக்கமும் வரல, எதுவுமே வரல. ஒண்ணு என்னது? ஏ பி ரெண்டா பிரிச்சுக்குவோம். ஒன்று கூலி, இன்னொன்று வங்கி. காசோலை கிடையாது, வங்கி கணக்கு. சரி, அடுத்த ஸ்டெப் என்னது? கூலி எந்த கணக்கு வகையை சார்ந்தது? பெயரளவு. பெயரளவு கணக்கு வகையை சார்ந்தது. அப்ப கூலி பெயரளவு கணக்கு வகையை சார்ந்தது அப்படின்னு சொன்னா, நல்லா எழுதிக்கிறேன். இது கிளாஸ்ல எழுதுறதுனால அப்படி இருக்கு. பேரளவு கணக்கை சார்ந்தது. அதுக்குரிய சூத்திரம் சொல்லுவோமா? விதி சொல்லுவோமா? செலவையும் நட்டத்தையும் பற்றுவை, ஆதாயத்தையும் வருமானத்தையும் வரவை. பேரளவு கணக்குக்கு அப்ப இந்த இடத்துல செலவா நட்டமா? ஒரு செலவு. அப்ப செலவையும் நட்டத்தையும் பற்று வைக்கிறோம். ரைட்டு. அடுத்து என்னது? வங்கி. வங்கி என்னது? ஆள்சார் கணக்கு. ஆள்சார் கணக்குக்கு விதி என்ன? பெறுபவரை பற்றுவை, பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவை. இந்த இடத்துல வங்கி தான் தருபவர். தருபவரை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? வரவு வச்சிருக்கோம். ஓகேவா? அப்ப ரெண்டும் இங்க கொண்டு வந்துருவோமா? பதிஞ்சிருவோமா? சரி, எத்தனாம் தேதி? 4ஆம் தேதி. கூலி கணக்கு பற்று 500, வங்கி கணக்கு வரவு 500. விளக்க குறிப்பு எழுதிடுவோமா? என்ன? கூலி காசோலை மூலம் கொடுத்தது. முடிஞ்சா? ஈஸியா தெரியுதா? ரைட். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். டென்ஷன் ஆகாதீங்க. அடுத்துதான் கொஞ்சம் கொஞ்சமா வரப்போகுது. ரைட். காசோலை விடுத்து கொள்முதல் செய்தது. காசோலை விடுத்து கொள்முதல். கொள்முதல் நம்ம என்ன பண்ணுவோம்? கோயம்புத்தூர்காரங்கிட்ட கொள்முதல் பண்ணியிருப்போம். காசோலை விடுத்து இருக்கிறோம் சொல்றோம். அப்ப ஒண்ணு என்னது? ஒரு கணக்கு நமக்கே தெரியும். ஒரு கணக்கு என்ன? கொள்முதல் கணக்கு. ஒரு கணக்கு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்து இன்னொன்று கணக்கு என்ன? காசோலை. இந்த இடத்துல காசோலைங்கிறதுக்கு பதில் என்னது? அவன் போய் கொள்முதல், அதாவது என்னன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா தம்பி, 4000 ரூபாய் போய் ஜாமான் வாங்கணும். எங்க? கோயம்புத்தூர்ல போய் வாங்கணும்.
வாங்கிட்டு 4000 ரூபாய் கொடுத்த உடனே அவர் என்ன செய்வார், நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த செக்கை அவருடைய பேங்க்ல கொண்டு போய் கொடுப்பாரு. அவருடைய பேங்க்காரங்க என்ன செய்வாங்க, நம்ம பேங்க்குக்கு, நம்ம இந்த ஊர்ல இருக்கோம் இல்லையா, மதுரையில் இருக்கோம் இல்லையா, மதுரையில் உள்ள நம்ம பேங்க்ல வந்து பணத்தை எடுத்து அங்க போட்டுருவாங்க. அப்போ நம்ம எதுவுமே செய்யல. அப்ப யாரு செய்வா, இங்க வந்து யார் அந்த பணத்தை கொடுப்பா, வங்கி கொடுப்பாங்க. அப்ப இந்த இடத்துல 2 இருக்கு. ஒன்னொன்னா பார்க்கலாமா. முதல்ல ஏ பின்னு வச்சுக்கோங்க. முதல்ல கொள்முதல் ஒரு கணக்கு ஒன்று, இன்னொன்று என்ன, வங்கி கணக்கு. அடுத்து கொள்முதல் எந்த கணக்கு வகையை சார்ந்தது, நமக்கே தெரியும், சொத்து கணக்கு வகையை சார்ந்தது. சொத்து கணக்குக்கு சூத்திரம் என்ன, உள்வருவனவற்றை பற்று வெளிச்செல்வனவற்றை. இந்த கொள்முதல்னா உள்வருது, உள்வருவனவற்றை பற்று வச்சிடறோம். ரைட்டு. அடுத்து வங்கி கணக்கு ஆள்சார் கணக்கு. ஆள்சார் கணக்கு சூத்திரம் என்ன, பெறுபவரை பற்றி தருபவரை வரவு. அந்த 4000 ரூபாய் பணத்தை தருபவர் வங்கி, அதனால தருபவரை நம்ம என்ன பண்ணிருக்கோம், வரவு வச்சிடறோம். ரைட்டு. அப்ப நம்ம குறிப்பிட்ட பதிவில் பதிஞ்சிடலாமா. தேதி என்ன, 5. ரைட்டு. கொள்முதல் கணக்கு பற்று எவ்வளவு ரூபா, 4000. கொஞ்சம் உள்ள தள்ளி வங்கி கணக்கு வரவு 4000. என்ன விளக்க குறிப்பு எழுதுவோம், காசோலை மூலம் கொள்முதல் செய்ததுன்னு எழுதிக்கிறோமா. காசோலை கொடுத்து சரக்கு வாங்கியது, சரக்கு வாங்கியது கொள்முதல் எல்லாம் ஒன்று தானே, காசோலை கொடுத்து சரக்கு வாங்கியது. ஓகேவா தம்பி, ஈஸியா இருக்கா. சரி, அடுத்தது பார்ப்போமா. அடுத்து குமாருக்கு விற்பனை செய்து காசோலை பெற்றது. குமாருக்கு விற்பனை செஞ்சிருக்கோம், ஓகே. காசோலை கொடுத்துட்டு போயிட்டாரு யாரு, குமார். குமாருக்கு விற்பனை செய்து நம்ம உடனே காசோலையை கொடுத்துட்டு அவர் போயிட்டாருன்னா, அந்த காசோலை நம்ம இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்கணும். சரி சார், இவ்வளோ நேரம் வந்து சார் இப்போ ஒன்றா கொஞ்சம் குழப்பம் வேணாம், கொஞ்சம் மெதுவாக பார்ப்போம். இந்த கணக்கை மட்டும் கொஞ்சம் மெதுவாக பார்ப்போம். ஒன்று வந்து குமார் கணக்கு இருக்கு, விற்பனை கணக்குன்னு ஒன்று இருக்கு, இந்த காசோலை பெற்றதுன்னு ஒன்று இருக்கு. இப்போ பார்த்தீங்களா, இப்போ சாதாரணமாக குமாருக்கு விற்பனை செய்ததுன்னு மட்டும் இருந்திருந்தால் நம்ம என்ன செஞ்சிருப்போம், இதை ஒரு கடன் விற்பனை என்று நாமே முடிவு பண்ணி குமார் கணக்கு பற்றி விற்பனை கணக்கு வரவுன்னு போட்டிருப்போம். ஆனா இங்க அந்த விஷயம் இல்லை. இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, குமாருங்கிறவர் என்ன பண்ணிருக்காரு, ரொக்கம் கொடுப்பதற்கு பதிலாக காசோலையை கொடுத்திருக்கிறார். அப்ப காசோலையை கொடுத்து அவர் கணக்கை முடிச்சுட்டு அவர் போயிட்டார். சரி சார், இந்த காசோலையை நம்ம என்ன செய்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் 5000 ரூபாய் பணத்தை கொடுத்தாருன்னா நம்ம என்ன செய்வோம், ஒரு பெரிய ஜவுளி கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த கார்டுலாம் வச்சுருக்காங்க. கார்டெல்லாம் வச்சுருக்கேன், கார்டு வச்சுருந்தாலுமே அது நம்ம பணத்தை எண்ணி கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா. சில பேர் பணமாக கொடுப்பாங்க. அந்த ஒரு டிராயர் ஒன்று கீழே வச்சுருப்பாங்க. அந்த டிராயருக்குள்ள அப்படி ஓப்பன் பண்ணாங்கன்னா கீழே என்ன இருக்கும், பூரா பணமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா. கார்டு சில பேர் தான் கொடுப்பாங்க, நிறைய பேர் அவங்க கேஷாக கொடுத்தாங்கன்னா அந்த பணத்தை வாங்கி உள்ளே போடுவாங்க. அதே மாதிரி தான். அப்போ காசோலை கொடுக்கும்போது நல்லா பார்த்துக்குங்க, காசோலை உள்வரும்போது, இது வந்து ஒரு தியரி, காசோலை உள்வரும்போது ரொக்கம் உள்வந்ததாக கருத வேண்டும். காசோலையை நாம் விடுக்கும் போது வங்கி அந்த பணத்தை கொடுப்பதாக சொல்ல நினைச்சுக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா, அப்ப சிம்பிளா இன்னொரு தடவை சொல்றேன், காசோலை நாம் உள்ள வருது, நம்ம உள்ள வந்த உடனே அதை நம்ம ரொக்கம் உள்வந்ததான் கருதணும். அப்ப இந்த இடத்துல 2 கணக்கு இருக்கு. ஒன்னு வந்து ஏ பின்னு சொல்லுவோமா, 2 எடுத்துக்கிடுவோம். ஒன்னு வந்து என்னது, விற்பனை கணக்கு அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இன்னொன்னு என்னன்னா, வங்கியில் எழுதிடக்கூடாது. நான் என்ன சொல்லியிருக்கேன், காசோலை உள்வரும்போது ரொக்கம் உள்வந்ததாக கருத வேண்டும் சொல்லியிருக்கேன். அப்ப இந்த இடத்துல என்னது, ரொக்க கணக்கு. இதை மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுறதுக்கு சிரமப்படும் தம்பி. ஏன் சார் இவ்வளவு நேரம் வங்கி வங்கின்னு சொன்னீங்க, இப்போ வந்து இப்படி சொல்றீங்களே அப்படின்னா, இதை ஒரு 6, 7, 8 அந்த 3 டிரான்சாக்ஷனும் கொஞ்சம் நான் மெதுவாக உங்களுக்கு நடத்துறேன். இப்போ வந்து இப்போதைக்கு குமாருங்கிறவர் தூத்துக்குடிக்காரரு 5000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கிட்டு பணத்தை கொடுக்காம கையில காசோலையை கொடுத்துட்டு போயிட்டார். அவ்வளவுதான், அதோட நிப்பாட்டிக்கணும். இப்போதைக்கு அப்ப காசோலை உள் வரும்போது ரொக்கம் உள்வந்ததாக கருதும், ரொக்க கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டேன். சரி, அப்ப இதுக்கு ஒரு ரொக்க கணக்கு என்னது, சொத்து கணக்கு வகையை சார்ந்தது. சொத்து கணக்குக்கு சூத்திரம் என்ன, உள்ளுவருவனவற்றை பற்று வைக்க, வெளிச்செல்வனவற்றை வர வைக்க. அப்ப ரொக்கம் உள்ளுவருதா, அதை பற்று வைக்கிறோம். ரைட்டு.
அடுத்து விற்பனை என்னது? அதுவும் சொத்து கணக்கு. வெளிச்செல்வனவற்றை விற்பனை பணம் நம்மளோட சொத்து வெளியில விற்பனை சரக்கு வெளியில போதா வெளிச்செல்வனவற்றை வர வச்சிடறோம். மீண்டும் விளக்கணுமா? மீண்டும் விளக்குறேன், சிம்பிளா சொல்லிடுறேன். குமாருக்கு விற்பனை செய்து காசோலை பெற்றது. காசோலை உள்வரும்போது ரொக்கம் உள்வந்ததாக கருத வேண்டும். அதனால் குமாரை பத்தி கவலைப்பட வேண்டாம், அவனை விட்டு அவர் போயிட்டார், காசோலை கொடுத்துட்டு போயிட்டார். ஆனால் அந்த காசோலையை நாம் பெறும்போது ரொக்கம் உள்வந்ததாக கருதணும். ஏன்னா அடுத்த நடவடிக்கை சொல்றது பார்த்தீங்களா, அதுல உங்களுக்கு கிளியர் ஆயிடும். அப்ப ரொக்க கணக்கு பற்று தேதி 6, தேதி 6, ரொக்க கணக்கு பற்று 5000, விற்பனை கணக்கு வரவு 5000. குறிப்பிட்ட பதிவு பெறுமா? விற்பனை மூலம் காசோலை பெற்றது. அப்ப காசோலை பெற்றிருக்கிறோம், ஆனால் ஆக்சுவலா ரொக்கம் பெற்றது மாதிரி கணக்கு போட்டோம். இன்னைக்கு 7வது அடுத்த நடவடிக்கை ஒன்று போட பார்த்தீங்களா, அது உங்களுக்கு கிளியர் ஆயிரும். வந்துருச்சா? 7, குமாரிடம் இருந்து பெற்ற காசோலை வங்கிக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் காசோலை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றும் கதையாகாது, அது பணமாகாது. எப்போ பணமாகும்? அது நாம் அந்த குமாரினுடைய காசோலையை பேங்க்ல கொண்டு போய் கொடுக்கணும். நம்ம எங்க இருக்கோம்? மதுரையில் இருக்கோம். மதுரையில் நம்ம பேங்க்ல கொண்டு போய் அந்த காசோலையை கொடுக்குறோம். அந்த மதுரையில் உள்ள பேங்க்காரங்க என்ன செய்வாங்க? தூத்துக்குடியில தானே குமார் இருக்காரு, குமாருடைய பேங்க்கு அதை அனுப்புவாரு. குமாருடைய பேங்க்குக்கு அனுப்பி அந்த ஏற்கனவே சொன்னல அந்த ப்ராசஸ்ல அது போய் குமாருடைய அக்கௌண்ட்ல இருந்து அந்த 5000 ரூபாயை அப்படியே தூக்கிட்டு வந்து நம்ம அக்கௌண்ட்ல போட்டுக்கும். அப்ப என்னன்னா பேங்க்ல கொண்டு போய் நம்ம அதை வசூலுக்கு அனுப்புனா அப்ப என்ன செய்யணும்னா அந்த இடத்துல ரெண்டு கணக்கு என்ன கணக்கு இருக்குன்னு பார்ப்போம். எப்ப காசோலை உள்வரும்போது ரொக்கம் உள்வந்ததாக எப்படி கருதினமோ அதே போல காசோலை வெளிச்செல்லும் போதும் ரொக்கம் வெளிச்சென்றதாகத்தான் கருத வேண்டும். இந்த இடத்துல 2 இருக்கு. ஒன்னு வங்கி அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா ரொக்கம் வெளிச்சென்றதாக. அந்த காசோலையே நம்ம இந்த காசோலையை இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த காசோலை ரொக்கம் நம்ம இருக்கிறது இருக்கோம். அப்ப இந்த இடத்துல என்னது? ரொக்கம்னு வச்சுக்கோங்க. அப்ப இதுல 2 இருக்கு. ஒன்று என்னது? வங்கி கணக்கு. இன்னொன்று ரொக்க கணக்கு. மீண்டும் சொல்றேன், காசோலை உள்வரும்போது ரொக்கம் உள்வந்தாக கருதுனது மாதிரி காசோலையை வங்கி வசூலுக்கு நாம் அனுப்பும் போது ரொக்கம் வெளிச்சென்றதாகத்தான் கருத வேண்டும். அதே மாதிரிதான் இருக்கு, பாத்துக்கோங்க. இன்னொரு தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியாயிரும். வங்கி கணக்கு என்னது? ஆள்சார் கணக்கு வகையை சார்ந்தது. ஆள்சார் கணக்கு சூத்திரம் என்ன? பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவை. இந்த இடத்துல அந்த செக்க பெறுபவர் யாரு? பெறுபவரை பற்று வைக்கிறோம், பெறுபவர் வங்கி, அதான் பற்று வைக்கிறோம். அடுத்து ரொக்கம் சொத்து கணக்கு. இது காசோலை போதில் ரொக்கம் தான் நினைச்சிருக்கோம். சரி, ரொக்கம் வெளியே போறது மாதிரி தான். வெளிச்செல்வனவற்றை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? வரவு வச்சிருக்கோம். சரி, குறிப்பிட்ட பதிஞ்சிருவோமா? 7ஆம் தேதி மீண்டும் சொல்லிக்கிட்டே நான் உங்களுக்கு எழுதுறேன். பற்று வைக்க வேண்டிய கணக்கு முதல்ல வச்சிடும். ஏன்னா இந்த காசோலையை பெறுபவர் வங்கி, அதனால் அவரை பற்று வைக்கிறோம் 5000 ரூபாய்க்கு. சரி, அந்த காசோலைக்கு இன்னொரு பெயர் என்ன? ரொக்கம். ஏன்னா ரொக்கம் உள்வந்த கருதுனோம்ல, அதனால. அப்ப அந்த ரொக்கத்தை, காசோலை என்ற பெயரில் இருக்கக்கூடிய ரொக்கத்தை நாம் என்ன பண்ண போறோம்? வரவு வைக்கிறோம். இதுல ஒரு சின்ன பாயிண்ட் தம்பி, அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. விளக்க குறிப்பிடுவோமா? காசோலை வங்கிக்கு அனுப்பப்பட்டது. எதற்கு அனுப்புவது? வசூலுக்கு அனுப்பப்பட்டது. இந்த 7வது பாயிண்ட் மட்டும் இன்னொரு தடவை நல்லா 6ஐயும் இந்த 6 இருக்கு பார்த்தீங்களா, இந்த 6ஐயும் 7ஐயும் இன்னொரு தடவை நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து 8 போலாமா? சரி, விற்பனை மூலம் காசோலை பெற்று உடனே அது வங்கிக்கு அனுப்பப்பட்டது. இந்த இடத்துல ஒரு குழப்பம் உங்களுக்கு வரப்போகுது. சரியா? இதே மாதிரிதான் குமாருக்கு விற்பனை பண்ணோம்ல, வாங்கினோம், வரும்போது என்ன பண்ணோம்? ரொக்கம் உள்வந்ததாக கருதணும், வாங்கி அந்த செக்கை உள்ள போட்டோம். இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? இன்னொருத்தர் வராரு, டேவிட்னு ஒருத்தர் வராரு. ஒரு 5500 ரூபாய்க்கு காசோலை கொடுத்துட்டு சரக்கு வாங்கிட்டு போறாரு. காசோலை கொடுத்துட்டு என்ன பண்றாரு? அப்ப விற்பனை. ஓகே, ஒண்ணு விற்பனை. சரி, அப்ப அந்த காசோலை இருக்கு பாத்தீங்களா, அந்த காசோலை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா உடனே வங்கிக்கு அனுப்பப்பட்டு, நம்ம கல்லாப்பட்டியிலே போடல, கல்லாப்பட்டின்னு சொல்லுவோம், நம்ம கேஷ் டிராயர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பணம் போடுறது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு போத்தீஸ் கடையில போறோம், உள்ள போறோம், டிராயர் தந்து பணமா வச்சிருப்பாங்கன்னு, அதுல கொண்டு போய் போட்டாங்கன்னு சொன்னேன். எதை? செக்க. இப்போ எதுவுமே செக் போடல. இவர் டேவிட் வர்றாரு, சார் எனக்கு 5500 ரூபாய்க்கு ஜாமான் வேணும்னு சொல்றாரு. சரி, அந்த எடுத்துட்டு போகணும். செக்கை நம்ம கையிலே வாங்கல, நம்ம என்ன பண்றோம்? உடனே
நம்ம கிட்ட வேலை பார்க்குறவரை கூப்பிட்டு தம்பிங்க வா இதை கொண்டு நம்ம பேங்க்ல கொண்டு டெபாசிட் ஒன்று. அப்ப நம்ம கைக்கு அது வரல. நம்ம கைக்கு வரல மீன்ஸ் நான் அதை வாங்கல, அக்கௌண்ட் நான் வாங்கல, அவர் கையிலேயே வாங்கி அவர்கிட்ட கொடுத்து விடுங்க உடனே. அப்ப உடனே வங்கிக்கு அனுப்பப்பட்டது. இப்ப உடனே வங்கிக்கு அனுப்பப்பட்டா அந்த அந்த காசோலையை நேரடியா அது எங்க போயிருது, வங்கிக்கு போயிருது. அப்படிதான் ட்ரீட் பண்ணணும். அப்ப அந்த காசோலையை பெறுபவர் யாருன்னு சொன்னா வங்கி தான். இந்த இடத்துல வங்கி தான் நம்ம என்ன செய்யணும். அப்ப ரெண்டு இருக்கு இந்த இடத்துல, விற்பனை ஒண்ணு, வங்கி ஒண்ணு. பார்க்கலாமா? ஏ பி. போன கணக்குக்கும் இந்த கணக்குக்கும் என்ன வித்தியாசம் மீண்டும் சொல்றேன். போன கணக்குல காசோலையை மட்டும் வாங்கிட்டு 6ஆம் தேதி வாங்கிட்டு குமார்ட்ட இருந்து வாங்கிட்டு 7ஆம் தேதி தான் பேங்க்ல கொண்டு போய் போடுறோம். அதனாலதான் ரொக்கம் உள்வந்ததா கருதணும். ஆனால் இப்போ உடனே வங்கிக்கு அனுப்பப்பட்டதால் ரொக்கம் உள்வந்ததாக கருதக்கூடாது. ரைட். அப்ப ஒன்னு என்ன பார்க்கலாமா? ஒன்னு என்னது வங்கி கணக்கு, இன்னொன்னு விற்பனை கணக்கு. சரி, வங்கி கணக்கு என்னது? ஆள்சார் கணக்கு. விற்பனை கணக்கு சொத்து கணக்கு. ரெண்டுக்கும் சூத்திரம் சொல்லி பார்ப்போமா? விதி சொல்லி பார்க்கலாமா? பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவை. இந்த இடத்துல வங்கி தான் என்னது? பெறுபவரை பற்று வைக்கிறோம். விற்பனை சொத்து வெளியில போது வெளிச்செலவினவற்றை வர வைக்கிறோம். தம்பி புரியுதாயா? சரி, 8ஆம் இதுல பதிஞ்சிருவோமா? இது இன்னொரு தடவை பாருங்க, உங்களுக்கு புரியும். இது நல்லா புரிஞ்சுக்குங்க. 8 பற்று வைக்க வேண்டிய கணக்கு வங்கி கணக்கு பற்று 5500, விற்பனை கணக்கு வரவு 5500. காசோலை மூலம் விற்பனை செய்தது உடனே வங்கிக்கு அனுப்பப்பட்டதுன்னா ரொம்ப லென்த்தி ஆயிரும். பார்த்துக்கங்க, இது ரெண்டையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இப்போ 6, 7, 8 இந்த 3 குறிப்பிட்ட பதிவையும் தயவு செய்து இன்னொரு தடவை பார்த்துக்குங்க. சரியா? 10 பணம் வைப்பு எந்திரம் மூலம், டெபாசிட் பண்ற எந்திரம் மூலம் வங்கியில் செலுத்தியது. இது நமக்கு ரெண்டு குறிப்பிட்ட பதிவு இருக்கு. என்ன ரெண்டு குறிப்பிட்ட பதிவு இருக்கு? ஒன்று வங்கி இருக்கு, இன்னொன்று பணம் வைப்பு எந்திரம் மூலமாக நம்ம வங்கியில் அனுப்பணும்னா அப்ப நம்ம பணம் போயிருக்கு, அவ்வளவுதான். இப்போ பணம் ரொக்கம். ரெண்டு என்ன? ஏ பி. ஒன்று என்ன? வங்கி கணக்கு, இன்னொன்று ரொக்க கணக்கு. பணம் வைப்பு எந்திரம் மூலமான நம்ம கையில் இருக்கிற பணத்தை நம்ம அக்கௌண்ட்டுக்கு நம்ம அசிஸ்டண்டா இருக்கிற பையனை கொண்டு போய் ஒரு 5000 ரூபாயை கொண்டு போய் பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த ஏடிஎம் சென்டர் இருக்கு பார்த்தீங்களா ஃப்ரண்ட்ல, அதுல கொண்டு போய் அந்த டெபாசிட் போட்டு வந்துறியா, அந்த பேங்க்ல அந்த மெஷின்ல கொண்டு போய் போட்டு வந்துறியான்னு சொன்னா ஒன்றும் இல்லை, பேங்க் ரிசீவ் பண்ணிருக்கு, பணம் வெளியில போயிருக்கு, அவ்வளவுதான். வங்கி கணக்கு ஆள்சார் கணக்கு, இது சொத்து கணக்கு. ஆள்சார் கணக்கு சூத்திரம் என்ன? பெறுபவரை பற்றுவே. இந்த இடத்துல வங்கி என்னது? பெறுபவரை பற்று வைக்கிறோம். ரொக்க கணக்கு ரொக்க வெளிச்செல்வனவற்றை வர வைக்கிறோம். பற்றுவோமா? ரைட்டு. 10வது வங்கி கணக்கு பற்று 7000, ரொக்க கணக்கு வரவு 7000, வங்கியில் செலுத்தியது. இந்த இடத்துல 7000 மாற்றிக்கோங்க. நான் சார் மாற்றுறதுக்கு முன்னாடி முதல்ல போட்டுட்டேன், அப்புறம் அந்த அமௌண்ட் எல்லாம் மாற்றாம விட்டேன். சரி, தேசிய மின்னணு பரிமாற்றம் நெஃப்ட்னு சொல்லுவோம்லே, அதன் மூலம் எக்ஸ் நிறுவனத்திற்கு தொகை செலுத்தப்பட்டது 8000. அப்ப நீங்க எதை பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன், பல்வேறு விதமாக அந்த நிறுவனங்களுக்கு எக்ஸ் நிறுவனம் அப்படின்னு ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? பணம் கட்டுறோம். 8000 ரூபாய் பணம் கட்டுறோம். யார் பணம் கட்டுறோம்? தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் மூலமா நம்ம தான் செய்யறோம். என்ன செய்யறோம்? நம்ம கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்துக்கிட்டு எக்ஸ்ங்கிற நிறுவனத்திற்கு ஒரு 8000 ரூபாயை டிரான்ஸ்பர் பண்றோம். எந்த பணத்தை டிரான்ஸ்பர் பண்றோம்? பேங்க்ல இருக்கக்கூடிய பணத்தை டிரான்ஸ்பர் பண்றோம். அப்போ எங்க குறையும் பணம்? பேங்க்ல பணம் குறையும். அப்ப தருபவர் யார்? வங்கி. பெறுபவர் யார்? நிறுவனம், எக்ஸ் நிறுவனம். பாத்துங்க, இதுல ரெண்டு எதை பத்தியும் நீங்க எல்லாம் ஒன்னும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அந்த பணத்தை யார் என்ன செஞ்சிருக்கு? எக்ஸ் நிறுவனத்துக்கு அந்த பணம் கொடுத்துருக்கோம். அப்ப 2 தான். என்ன பண்ணலாம்? 11ஆம் தேதி கொஞ்சம் வேகமா போயிடுவோம், டைம் ஆயிடுச்சு. 11ஆம் தேதி யார் பெறுபவர்? யாரு? எக்ஸ் நிறுவன கணக்கு பற்று
8,000 ரூபாய் அவங்களுக்கு யாரு கொடுத்தது? வங்கி மூலமாக கொடுத்தோம். அப்போ வங்கி கணக்கு வரவு. சரியா? நெஃப்ட் மூலமாக அதுக்கு பணம் செலுத்தியது. அடுத்து 12, இசட் நிறுவனத்திடம் 20 சேலைகளை கொள்முதல் செய்து எடுப்பு அட்டைகள் மூலம் பணம் செலுத்தியது. நாம் செலுத்தி இருக்கிறோம். அப்ப கொள்முதல் பண்ணியிருக்கோம். ஒண்ணு வந்து கொள்முதல் நமக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன பணம் கொள்முதல்? ஒண்ணு சரக்கு உள்ள வந்திருக்கு கொள்முதல். இன்னொன்னு என்னது? எடுப்பு அட்டைகள் மூலமா நம்ம பணம் செலுத்தி. அந்த பணத்தை அப்ப நம்ம கொடுக்கல. யார் கொடுத்திருக்கா? எடுப்பு அட்டை மூலமான வங்கி கொடுத்திருக்கான்னு அர்த்தம். அப்ப இதுல 2 இருக்கு. என்ன இருக்கு? ஒண்ணு வந்து கொள்முதல், இன்னொன்னு என்னது? வங்கி. இப்ப கொள்முதல் சரக்கு உள்ள வருது, உள்ளுவருவனவற்றை பற்று வைக்கிறோம். வங்கி கணக்கு தருபவர் யாரு? அந்த பணத்தை நம்ம கொடுக்கல, எடுப்பு அட்டைகள் மூலமா கொடுக்குறோம். அது எப்படி போச்சு? நான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன். நான் எடுப்பு அட்டை வங்கி தான் அந்த பணத்தை கொடுக்குது. அப்ப தருபவரை வரவு வைக்கிறோம். போட்டலாமா? 12ஆம் தேதி கொள்முதல் கணக்கு பற்று 10,000, வங்கி கணக்கு வரவு 10,000. கொள்முதல் செய்தது. அவ்வளோதான், சிம்பிளாக போட்டுக்குவோம். கொள்முதல் செய்தது. போதுமையா? அடுத்து பாருங்களேன், வங்கி கட்டணம்னு ஒன்று இருக்கு. வங்கி கட்டணம்னா என்ன? நமக்காக வங்கிகள் செய்யக்கூடிய பணிக்காக ஒரு கட்டணம் அவங்க வசூல் பண்ணிக்குவாங்க இல்லையா? அந்த வசூல் பண்ற பணத்தை அவங்களே எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு நமக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுவாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன? வங்கி கட்டணம்னு ஒன்று வருது பார்த்தீங்களா? இந்த வங்கி கட்டணம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இதை வந்து ஒரு செலவு. இந்த செலவு நமக்கு செலவு. அதை யார் எடுத்துக்கிறா? வங்கி எடுத்துக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல ரெண்டு கணக்கு இருக்கு, ஏ பி. என்னென்ன? ஒன்று வந்து வங்கி கட்டணம், வங்கி கட்டண கணக்கு ஒன்று, இன்னொன்று வங்கி கணக்கு. என்ன சார் அவங்க தானே சார் எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க தான் எடுக்கிறாங்க. வங்கி கட்டணம் அவங்களுக்கு போயிடும். ஆனா எங்க இருந்து எடுக்கிறாங்க? நம்ம கிட்ட இருந்து எடுக்கிறாங்க. அப்படி அதனாலதான் அது இப்படி போடணும், பாத்துக்குங்க. சரி, வங்கி கட்டணம் அப்படிங்கிறது பெயரளவு கணக்கு. பெயரளவு கணக்குக்கு விதி என்ன? செலவையும் நட்டத்தையும் பற்றுவை. அப்ப இந்த இடத்துல செலவு தானே, அப்ப பற்று வைக்கிறோம். சரி, அப்ப வங்கி கணக்கு ஆள்சார் கணக்கு. தருபவரை பற்றுவை, தருபவரை வரவை. அப்ப இந்த இடத்துல வந்து வங்கி தருபவர் அவங்க தான் எடுத்துக்கிறாங்க. இருந்தால் நம்ம பணத்தை தானே எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ நம்மளுடைய பணத்தை தருபவர் யார்? வங்கி. அப்ப தருபவரை வரவு வைக்கிறோம். ஓகேவா? சரி, இதை குறிப்பிட்ட பதில போடுவோமா? 13ஆம் தேதி வங்கி கட்டண கணக்கு பற்று ₹200, வங்கி கணக்கு வரவு 200. விளக்க குறிப்பு என்னது? வங்கி கட்டணம் பிடிக்கப்பட்டது. ஓகேவா? அடுத்து ஒன்று பார்க்கலாமா? அடுத்து 14, தானியங்கி பணம் வழங்கும் எந்திரம் மூலம் ரொக்கம் எடுத்தது. ஒண்ணுமில்லப்பா தம்பி, ஏடிஎம் மூலமா பணம் எடுத்திருக்கோம், அவ்வளவுதான். நிறுவனத்திற்கு ஏடிஎம் மூலமா பணம் எடுத்திருக்கோம். ஒன்று வந்து ரொக்க கணக்கு இருக்கு, இன்னொன்று தானியங்கி பணம் வழங்கும். அப்ப தானியங்கினா அந்த இடத்துல என்ன வரணும்? வங்கி. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரி, இந்த இடத்துல 2 இருக்கு. வங்கியிலிருந்து பணம் எடுத்ததுக்கு என்ன குறிப்பிட்டிருப்பதோ அதுதான். சரி, இப்போ 2 என்ன இருக்கு? ஒன்று ஏ பி. ஏ என்னது? ரொக்க கணக்கு. பி வந்து வங்கி கணக்கு. சரி, இப்போ ரொக்க கணக்கு என்ன கணக்கு வகையை சார்ந்தது? சொத்து கணக்கு. சொத்து கணக்கு வகையை சார்ந்தது. இப்போ சொத்து கணக்கு சூத்திரம் என்ன? உள்வருவனவற்றை பற்று வைக்க. அப்போ இந்த இடத்துல ரொக்கம் உள்ள வந்திருக்கு, உள்வருவனவற்றை பற்று வச்சிருக்கோம். வங்கி வந்து ஆள்சார் கணக்கு. பெறுபவரை பற்றி தருபவரை வரவு. இந்த இடத்துல வங்கி தருகிறது. ஏடிஎம் மூலமாக வங்கி அந்த பணத்தை 3000 ரூபாயை தருகிறது. அப்ப தருபவரை வரவு வைக்கிறோம். எளிமையா புரியுதா? சரி, ரைட். அப்ப இதுக்குரிய குறிப்பிட்ட பதிவு போட்டலாமா? 14ஆம் தேதி ரொக்க கணக்கு பற்று 3000, கொஞ்சம் உள்ள தள்ளி
வங்கி கணக்கு வரவு 3000. ஏடிஎம் எந்திரத்தின் மூலம் ரொக்கம் எடுத்தது. சரி அன்பான மாணவர்களே, இப்போ உங்களுக்கு 14 குறிப்பேட்டு பதிவு நான் தனித்தனியாக சொல்லியிருக்கேன். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஒன்றுமே வங்கி சம்பந்தமான நடவடிக்கைகள் இருக்கக்கூடிய இந்த 14 குறிப்பேட்டு பதிவும் நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், திரும்ப பாருங்கள். உங்களுக்கு 11th பசங்களுக்கு குறிப்பேட்டு பதிவு நல்லா பார்த்துட்டீங்கன்னாவே போதும். அதாவது டிஃபரன்சியேட் பண்ணணும், விதி நல்லா தெரிஞ்சு ஒன்னொன்னையும் தனியாக பிரித்து இரட்டை பதிவு முறை மூலமாக அது தனியாக பிரிச்சுட்டீங்கன்னாவே உங்களுக்கு போதும். இந்த 14ஐயும் இன்னொரு தடவை நல்லா பார்த்துக்குங்க. நான் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு வணிகவியல் ஆசிரியர். என்னுடைய மாணவர்களுக்காக செய்த இந்த ஒரு கணக்கை உங்களுக்கு அனைவருக்கும் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. ஏகலர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை அடுத்தடுத்து நான் சந்திக்க எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கிறது. நீங்களும் உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்க. இப்போ நான் போட்ட 14 குறிப்பேட்டு பதிவும் உங்க புக்கில் ஆங்காங்கே இருக்கக்கூடியதான், நானா எதுவுமே செய்யலை. அதை நீங்கள் இந்த எடுத்துக்காட்டு கணக்கு பயிற்சி கணக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வாழ்த்துக்கள். வேற எந்த எதுனாலும் உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் என்னுடைய நம்பர் இருக்கு, அந்த நம்பர்ல என்கிட்ட கேளுங்க. வாழ்க வளமுடன்.